என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, சேத் புத்திரை எல்லாரையும், சேத்து புத்திரன் எல்லை வரைக்கும் நிர்மூலமாக்கும். நிர்மூலமாக்கும். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். பிலேயாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவனுடைய சில தவறுகளினாலே கழுதை பேசியது என்பதை நீங்கள் வேத புத்தகத்திலே வாசித்திருக்கிறீர்கள். அந்த பிலேயாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசி சொல்லுகிறார், இப்பொழுது அல்ல, சமீபமாய் அல்ல. எப்பொழுது அதை சொல்லுகிறார்? என்னாகமத்தின் புஸ்தகத்தை அங்கே எழுதுகின்ற போது அந்த காலத்தில் அவர் சொல்லுகிறார். அவன் அன்புக்குரிய என் தேவச்சனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து பிலேயாம் சொல்லுகிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து ஆளும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலேயாம் தீர்க்க தரிசி என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நட்சத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு செங்கோல் என்று பிலேயாம் தீர்க்க தரிசி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ரெண்டு காரியத்தை இணைத்து தீர்க்க தரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரமாய் அவர் இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் செங்கோலை உடையவராக அவர் இருப்பார். என் அன்புக்குரியவர்களே, நட்சத்திரம் என்றால் என்ன? நட்சத்திரம் என்பது வானத்தின் சேனைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகள் அனைத்தும் தான் வானத்தின் சேனைகள். அந்த நட்சத்திரத்தை பூமியிலே பார்க்க முடியாது, உலகத்திலே பார்க்க முடியாது. அதை வானத்தில் தான் நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். எதை குறிக்கிறது? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு கர்த்தர் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவனே, இயேசு யாரா? அவர் வானத்து நட்சத்திரம், அவர் வானத்துக்குரியவர், அவர் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வரக்கூடியவர் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 18:47 அவர் சொல்லுகிறார், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். என் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அவர் ஒரு தேவன், அவர் ஒரு தேவன். அப்ப நட்சத்திரம் என்றால் வானத்துக்குரியவர், வானத்துக்குரிய சர்வ வல்லமுள்ள தேவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்தில் இருக்கிறவருமான, பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல், மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன், பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்தவ சாதனைகள் 3 தெய்வங்கள் உண்டென்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறான், பூமியில நின்று கொண்டு சொல்லுகிறான், வானத்திலிருந்து இறங்கினவரும், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பரலோகத்தில் இருக்கிறவரும். ஒரே நேரத்தில் 2 காரியத்தை சொல்ற பைபிளை படிச்சு பாருங்க. வானத்திலிருந்து கீழே இறங்கியாச்சு, பூமியில இருக்காரு, இப்ப பரலோகத்திலே இருக்கிறாரு. அது மனுஷகுமாரனே அல்லாமல்
வேற யாரும் கிடையாது. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, ஒரு தேவனை குறிக்கிறது, ஒரே ஒரு தேவன். அவன் அன்புக்குரிய தேவஜனமே, அங்கே பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அந்த நட்சத்திரம் வானத்துக்குரியவர், அவர் தேவனாய் இருப்பார் என்று இங்கே மிக தெளிவாக அங்கே கற்றுத் தருகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், உன்னதத்தில் இருந்து வருகிறவர். இயேசு எங்கிருந்து வந்தாலும் பாருங்க, பரலோகத்தில் இருந்து வந்தார். உன்னதத்தில் இருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிலும் அவர் மேலானவர். அதே வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து வருகிறவர், எல்லாரிலும் அவர் மேலானவர் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் என்ன செய்தோம்? என் அன்புக்குரியவர்களே, இயேசு மரியாள் பெற்றெடுத்தாள் என்கின்ற ஒரு மாம்ச காரியத்தில் மட்டும் நாம் நின்று கொண்டிருந்தோம். என் அன்புக்குரிய என் தேவச்சனமே, வேதம் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? மாம்சத்தின்படி மட்டும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரியாள் பெற்றெடுத்த ஒரு குமாரன், இதோடு நாம் நிறுத்தோம். அப்படி அல்ல. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், காணக்கூடாத இறைவன், பிதாவாகிய தேவன், அக்கினிமயமான தேவன். அவர் வானத்தை விட்டவர் இறங்கி வருகிறார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அன்புக்குரியவர்களே, அங்கே பிள்ளையாம் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும். வார்த்தைக்கு பாருங்கள், நட்சத்திரம் வானத்திலிருந்து வருகிறது. அடுத்தவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், அது யாக்கோபிலே உதிக்கும். யாக்கோபிலே அந்த நட்சத்திரம் என்ன அர்த்தம்? என் அன்புக்குரியவர்களே, யாக்கோபினுடைய சந்ததிதான் மரியாளும் யோசேப்பும். அந்த மரியாளும் யோசேப்பும் மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து மரியாளிடத்திலே பிறந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறார். அப்படியானால் இன்னைக்கு பிறந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? வானத்திலிருந்து வந்த தேவன், காணக்கூடாத தேவன், ஆவியான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். மரியாளுடைய சரீரத்திலே, மரியாளுடைய கற்பத்திலே ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி அந்த சரீரத்துக்குள்ளே சர்வ வல்லமுள்ள தேவன் உட்கார்ந்து அந்த சரீரத்தை தனக்கு ஒரு வீடாக்கிக் கொண்டு, அந்த சரீரத்தை தனக்கு ஒரு வாசஸ்தலமாக்கிக் கொண்டு, அந்த சரீரத்தை தனக்கு ஒரு கூடாரமாக்கிக் கொண்டு அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தொட்டு தொட்டை மகிமை கொடுத்தன. அன்புக்குரியவர்களே, இயேசு யார்? வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அது மாத்திரமல்ல, மரியாளிடத்திலே பெற்றுக் கொண்ட ஒரு மனித சரீரம். அந்த ரெண்டும் இணைத்ததுதான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அது யாக்கோபிலே உதிக்கும். அது யாக்கோபு குடும்பத்திலே அந்த நட்சத்திரம் பிறந்து வரும். அதை போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி என் அன்புக்குரியவர்களே யாக்கோபின் சந்ததிகளே அவர் பிறந்து வந்தார். அதே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு செங்கோல் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து அது எழும்பும் என்று அதே தீர்க்கதரிசி சொல்கிறார். செங்கோல் எதை குறிக்கிறது? ஆட்சியை குறிக்கிறது. செங்கோல் எதை குறிக்கிறது? ராஜ்யத்தை குறிக்கிறது. செங்கோல் எதை குறிக்கிறது? ஒரு கூட்டம் ஜனங்களை வைத்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவை குறிப்பதுதான் செங்கோல். என் அன்புக்குரிய தேவஜனமே, அந்த செங்கோல் எங்கே உதிக்குமாம் பாருங்கள். இஸ்ரவேலிலே உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது சொன்னார் நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும். இரண்டாவது சொல்லுகிறார் அந்த ஆளுகை, அந்த ராஜா எங்கே ஆளுவார் என்றால்
அவர் இஸ்ரவேலிலே அவர் ஆளுகை செய்வார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பழையாம் தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர் ஒரு ராஜாவாக இருப்பார். அவர் ஒரு ராஜாவாக இருப்பார். அவர் ராஜ்யத்தை ஆளப்போகிறார். அந்த ராஜ்யம் இஸ்ரவேல் சந்ததியை அவர் ஆளுவார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு வார்த்தை சொல்கிறது யாக்கோபு, அடுத்த வார்த்தை சொல்கிறது இஸ்ரவேல். என் அன்புக்குரிய என் தேவச்சனமே, நீங்கள் வார்த்தைக்கு திறந்து வாருங்கள். நாம் பார்க்கின்ற போது முதலாவது யாக்கோபு சந்ததியில் இருந்து அவர் பிறந்தார் என்று சொல்கிறார். இரண்டாவது சொல்கிறார், அந்த பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் வம்சத்தை இருந்து உதிப்பார், அங்கே ஆளுகை செய்வார். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எதை குறிக்கிறது? முதலாக அவனுக்கு இட்ட ஒரு பெயர் யாக்கோபு. உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்புக்குரியவர்களே, யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேலாக என் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அங்கே யாக்கோபு மறுபடி பிறக்கிறார். யாக்கோபு மறுரூபப்படுத்தப்படுகிறார். என் அன்புக்குரியவர்களே, மாம்சத்தின் வழியாக இருந்த யாக்கோபு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் அங்கே பிறக்கிறார். எத்தனை பேருக்கு புரியாது? அன்புக்குரியவர்களே, என்றைக்கு ஞானத்தில் பெற்றீர்களோ, என்றைக்கு அபிஷேகம் பெற்றீர்களோ, அன்றைக்கு யாக்கோபில் இருந்து நீங்க இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட கைகளை தட்டி கோத்திர வேண்டப்படுது. வேதம் சொல்லுகிறது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதைக்கும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி அவர் யாக்கோபின் சந்ததியிலே பிறந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, அதே பழைய தீர்க்கதரிசி சொல்லுகிறோம், ஒரு செங்கோல் அன்புக்குரியவர்களே இஸ்ரவேலிலிருந்து அது எழும்பும். அப்ப இயேசு ஒரு ராஜாவாக இருப்பார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, மறுபடி பிறந்த பிள்ளைகளுக்கு, ஞானஸ்நான அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு. எப்பொழுது? புதிய எருசலேமில். என் அன்புக்குரிய என் தேவஜனமே, நித்திய காலமாய் அன்புக்குரியவர்களே அவர் ராஜாவாக இருப்பார். அன்புக்குரியவர்களே, வார்த்தைக்கு வாருங்கள். பிள்ளையாம் சொல்லுகிறார் இயேசு ஒரு நட்சத்திரம். அதே பிள்ளையாம் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு செங்கோல், ஒரு ராஜா. நட்சத்திரம் பிளஸ் ராஜா. அவர் எப்படிப்பட்டவர்? வானத்திலிருந்து வந்த தேவன், பூமியிலே ஒரு மனுஷன், ரெண்டும் இணைந்ததனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே ராஜாவாக பிறந்திருக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. யாருக்கு? யூதருக்கு அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். அந்த இஸ்ரவேலன் யார்? நீங்க கூடியிருக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்க தான் இஸ்ரவேலன். அந்த யூதன் யார்? நீங்க அந்த கைகளை தட்டி இயேசு உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிள்ளையாம் சொல்லுகிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும். என்னாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வேத புத்தகம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 2:2 வருகிறது. இங்கே பாருங்கள், வான சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவினிடத்திலே ஒரு வார்த்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு கிழக்கிலே தோன்றினவருடைய நட்சத்திரம். என் அன்புக்குரியவர்களே, கிழக்கு உலகத்தின் கிழக்கு பகுதி எதை குறிக்கிறது? அரபு நாடுகள், இந்திய தேசம், சைனா, இதுதான் உலகத்தினுடைய கிழக்கு பகுதி. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். என் அன்புக்குரியவர்களே, வான சாஸ்திரிகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை அதை படித்து தேறினவர்கள், கற்று தேறினவர்கள், வல்லுநர்கள். திடீரென்று கிழக்கிலே வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த நட்சத்திரம் அசையவே செய்யல.
பல நாட்களாக அந்த நட்சத்திரம் வானத்திலே இருக்கிறது. இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எல்லா நட்சத்திரங்களும் இடம் பெயர்ந்து கொண்டு போய், ஆனால் இந்த ஒரு நட்சத்திரம் மாத்திரம் ஒரு இடமும் செல்லாமல் அப்படியே இருக்கிறதே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டதுடன் விடவில்லை, தன்னுடைய ஞானத்தை கொண்டு வேத வாக்கியங்களை அவர்கள் புரட்ட ஆரம்பித்தார்கள். இது ஒரு அதிசய நட்சத்திரம், உலகத்திலே ஒரே ஒரு தடவை தோன்றுகிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தோன்றினால் வானத்திலே ஒரு பெரிய மகான் பிறந்திருக்கிறார். ஒரு பெரிய மகான், அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? தேவன் மனுஷனாக பூமிக்கு பரப்புவதுதான் இந்த நட்சத்திரத்துக்குரிய அடையாளம். அது மாத்திரம் அல்ல, அந்த பிறக்கக்கூடிய அந்த மனித தெய்வம் இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக இருப்பார் என்று நட்சத்திரத்தை வைத்து அவர்கள் தெளிவாக அதை கணித்து விட்டார்கள். தேவன் பூமியிலே பிறக்க போகிறார், இந்த பூமியை அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்று சகலத்தையும் அறிந்தவுடனே எல்லா ஸ்கிரிப்டையும் அவங்க புரட்டி பார்க்கிறாங்க. உடனே பழைய ஏற்பாட்டு வேத புத்தகத்தெல்லாம் புரட்டி பார்க்கிறார். அப்ப புரட்டி பார்க்கும் போது மேசியா பிறப்பார், அது பெத்லகேம்ல பிறப்பார், அது எருசலேமில் உள்ள பெத்லகேமிலே அந்த மேசியா பிறப்பார். தேவன் ஒரு மனுஷனாக அந்த பூமியில பிறப்பார் என்று அவர்கள் அப்படியே பார்த்துட்டாங்க. எல்லாம் அறிந்த உடனே அன்புக்குரியவர்களே, அவர்கள் அதை கண்டு கொண்ட உடனே மேலே அந்த நட்சத்திரம் நகர ஆரம்பித்தது. அந்த நட்சத்திரம் நகரும் போது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள், நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன், இந்தியர்களா இருக்கலாம், ஒரு சைனீஸா இருக்கலாம், ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அந்த நட்சத்திரம் எங்கே போனதோ அதை நோக்கியே அவர்கள் நடந்து சென்றார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கல்வி கற்றவர்கள் பார்த்தீங்களா? ராஜா பிறந்திருக்கிறார். அவர் ராஜா பிறந்தால் அவர் அரண்மனையில தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஏரோதுடைய அரண்மனைக்கு அங்கே போகிறார்கள். ஏரோதுடைய அரண்மனையில போய் ஏரோது ராஜாட்டை கேட்கிறாங்க, யூதா இந்த பிள்ளை பிறந்திருக்குதா, ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்குதா? அவர் சொல்றாரு, இல்ல குழந்தைய பிறக்கலையே, எனக்கு பிள்ளைகளே 30-40 வயசு ஆயிட்ட, பெரிய பிள்ளைகள் தானே இருக்குது. உடனே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று என் நம்பிக்கையவர்களே அங்கே சாஸ்திரிகள் ராஜாவிடத்தில் கேட்கிறார். உடைய ராஜா, ஒரு கலக்கம் வருகிறது, சாஸ்திரிகளை கூப்பிடலாம், மந்திரவாதிகளை அதை கூப்பிடலாம், யூதருக்கு ராஜாவாக யார் பிறக்க போறா? வேத வசனத்தை புரட்டுங்க, வரலாற்றை திருப்பி பாருங்க என்று சொன்னவாது அன்புக்குரியவர்களே, பெத்லகேமிலே மேசியா பிறப்பார் என்று அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அந்த வியாக்கியானம் அவருக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. உடனே அன்புக்குரியவர்களே, அந்த சாஸ்திரிகளை பார்த்து ஏறது ராஜா சொல்கிறார், அந்த பிள்ளையை நீங்கள் கண்டுபிடித்து அந்த பிள்ளையை தொழுது கொள்ளுங்கள். அந்த நீங்க கண்டுபிடிச்ச உடனே அந்த தகவலை நீங்க எனக்கு தரணும். நானும் அந்த பிள்ளையை நான் பணிந்து கொள்வேன் என்று அன்புக்குரியவர்களே சாஸ்திரிகளை பார்த்து பாருங்கள் ராஜா சொல்கிறான். இதற்காக சொன்னான், இயேசுவை கொலை செய்வதற்காக இந்த பூமியை விட்டு அகற்றி போட வேண்டும். தான் குடும்பத்தில் ராஜா வரணும், என்னொரு ராஜா வரக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, அவரை துடைத்து போட வேண்டும் என்று அங்கே திட்டம் கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஏரோது ராஜாவிடத்திலே சாஸ்திரிகள் பேசி முடித்தவுடனே நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். நடுவானில் அந்த நட்சத்திரம் மீண்டும் நகர ஆரம்பித்தது. அது நகரும் போது அப்படியே அன்புக்குரியவர்களே அந்த நட்சத்திரத்தின் பின்னாடி அவர்கள் கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து சென்ற போது ஒரு இடத்துல அந்த நட்சத்திரம் அப்படியே நிற்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிள்ளை இருந்த இடத்திலே அந்த நட்சத்திரம் வந்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த வீட்டுக்குள்ளே வான சாஸ்திரிகள் உள்ளே கடந்து சென்றார்கள். அங்கே கடந்து சென்றபோது அற்புதமான ஒரு குழந்தை, அழகான ஒரு குழந்தை, ஒரு சாரோனின் ராஜா, ஒரு பள்ளத்தாக்கின் ஏழை, வெற்றில அழகுள்ளவர், ஒரு கூறன அழகுள்ளவர் கண்டு கொண்டார்கள். வான சாஸ்திரிகள் அவரை கண்டு கொண்டார்கள். என் அன்புக்குரிய தேவஜனமே, அவரை கண்டு கொண்டு வேதம் சொல்லுகிறது, தாழ விழுந்து அவரை பறிந்து கொண்டார்கள். அது மாத்திரம் அல்ல, பொக்கிஷத்தை திறந்தார்கள். அந்த பொக்கிஷத்திலிருந்து 3 பொருட்களை எடுத்து அதற்கு காணிக்கை செலுத்தி, என் அன்புக்குரியவர்களே, அந்த இடத்திலே அவர்கள் தங்கின போது தேவன் சொப்பனத்திலே தோன்றி எச்சரிக்கையாயிரு, 7 இடத்தை திரும்பி போகக்கூடாது. அவன் பிள்ளையை கொலை செய்ய முயற்சி செய்வான். நீங்க அங்கே போகக்கூடாது, நீங்க திருப்பி போய்விடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த பிள்ளையை அப்படியே தொழுது கொண்டு விட்டேன். என் அன்புக்குரிய என் தேவஜனமே, அவர்கள் அந்த பரிசை, தான் கொண்டு வந்த பரிசை அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டு அப்படியே அவர்கள் போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நான் பேச விரும்புகிறேன். எழுத்தின்படி உங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சது. ஆவிக்குரிய வார்த்தை நாம் முக்கியம். என் அன்புக்குரியவர்களே, கிழக்கில் தோன்றின நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியவில்லை. வான சாஸ்திரிகளுக்கும் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் தேடுகிறார்கள், இந்த யூதனின் ராஜா யார்? வானத்தில் இறங்கி வரக்கூடிய இந்த தேவன் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவரை போய் நம்ம பார்க்கணும், அவரை போய் தொழுது கொள்ளணும், அவருக்குரிய பரிசு பொருட்களை நம்ம கொடுக்கணும். எனக்குரியவர்களே, இதுதான் தேவ ரகசியம். அந்த சாஸ்திரிகளுக்கு மட்டுமே அந்த கிழக்கிலே தோன்றின நட்சத்திரம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காணப்பட்டார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் தென்படவில்லை. உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஏரோது ராஜா இருக்கிறார், அவருக்கு அந்த நட்சத்திரம் வெளிப்படவில்லை. என் அன்புக்குரியவர்களே, வான சாஸ்திரிகளுக்கு மட்டுமே அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டது. வார்த்தையை கேட்கிற என் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசுவை பார்க்க ஆசைப்பட வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று ஆசைப்பட வேண்டும். பலத்த ஆசை உங்க சரீரத்தில் இருந்தால் என் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 2:9 முதல் 11. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ஆ. இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இது ஒட்டுமொத்த பைபிளே இந்த வசனத்தில் அடங்கி போச்சு. நன்றாக புரிந்து கொள்ள ஒரே ஒரு வசனம் தான். எத்தனாவது வசனம்? 11வது வசனம். இந்த 11வது வசனத்துக்குள்ள ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாத்தையும் அங்க நீட்டா அங்க அடக்கி உள்ள வச்சாச்சு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. சாஸ்திரிகள் பாக்குறாங்க, பிள்ளைய பாக்குறாங்க, ரெகக்னைஸ் பண்றாங்க. ரைட், இதுதான் அந்த பிள்ளை. உடனே சாஸ்தாங்கமா அப்படியே விழுறாங்க. அந்த பிள்ளை நேர் சாஸ்தாங்கமாய் விழுத்து பணிந்து கொண்டார்கள். என்ன ஆராதனை செய்யறாங்க அவங்க. சும்மா அந்த பிள்ளைக்கு முன்ன நின்று ஆராதனை செய்த வீட்டுக்குள்ள போய் அந்த பிள்ளைய துதித்து பாடி அந்த பிள்ளைய ஆராதனை செய்யறாங்க. ஒரு வசனத்தை இதோடு இணைத்து நான் பேச விரும்பட்டுமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. யாருக்கு மட்டும்தான் சாஸ்தாங்கமா விழணும் சொல்லுங்க? ஒரே ஒரு தேவனுக்கு, ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு அந்த கர்த்தருக்கு மட்டும்தான். ஏசப்ப சொல்லுங்க, சாஸ் என்ன சொல்லுது? நீ என்னைய கும்பிடு, உலகத்தில் உள்ளது அனைத்தையும் உனக்கு தாரேன். உன்னை ஏசப்ப அப்போலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு
அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி வைத்திருக்கிறது. அப்படியானால் இந்த பிறந்திருக்கிற குழந்தை ஒரே தேவன், அது இரண்டாவது தேவன் அல்ல. காணக்கூடாத இறைவன் மரியாதை ஒரு மனித சரத்தை பெற்றுக் கொண்டு அதுக்குரிய அவர் உட்கார்ந்து குழந்தையாக அவர் இருக்கிறார் என்றால் அவர் இரண்டாவது தெய்வம் அல்ல, அவர் மனுஷகுமாரன் மட்டுமல்ல, அவர் வானத்தில் இருந்து இறக்கி வந்த ஒரே தேவன். கைகளை தட்டி தட்டு மகிமைப்படுத்துங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாட்ட கேட்ட ஒரு வாலிபன் கேட்ட கற்பனையில பிரதான கற்பனை, கற்பனையிலே பிரதான கற்பனை என்ன கற்பனை அப்படிங்கிறார். இஸ்ரவேலே கேள்வன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரே நீ பணிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவன், மூன்று கிடையாது. இந்த பண்டிகை நாளில் நீங்க எந்த வசனத்துக்கு போங்க அது உங்களுக்கு வெளிப்படுத்தாது. ஒரே ஒரு தேவன். வானத்தின் சாஸ்திரிகளே, அன்பு சொல்லியவர்களே, ஒரே ஒரு தெய்வத்தான் இந்த பூமியில உண்டு. அந்த ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை கண்டு கொண்டபடியாலே அவர்கள் சாஸ்திரங்களை கண்டு அந்த தேவனை ஆராதித்தார்கள். கைகளை தட்டி தட்டப்படுங்க. அன்பு சொல்லியவர்களே, அவர் ஒரே ஒரு தேவன் என்பதை அந்த சாஸ்திரிகள் கண்டுகொண்டு அவங்க என்ன செய்தாங்களாம் பாருங்க. 11வது வசனத்தை பாருங்க. சாஸ்தாங்கமாய் விழுந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, பொக்கிஷத்தை திறக்கிற பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எத்தனை பெரிய ரகசியம் அதில் அடங்கியிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 72:15 வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 வாசித்து பாருங்கள். பொன்னு தங்கம் எதை குறிக்கிறது? அது தேவனை குறிக்கிறது. தேவன் தான் பொண்ணுக்கு அடையாள். அந்த பொண்ணாவுக்கு கொடுக்கிறாங்கன்னா இவர் தேவன் என்பதை வெளிப்படுத்துறாங்க. இரண்டாவதாக வெள்ளை போலத்தை அங்கே கொடுக்கிறார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30:23, சங்கீதங்களின் புஸ்தகம் 45:8 வாசிக்க கேட்போம். யோவான் 19:39 வெள்ளை போலம் என்னன்னு பார்த்துருவோம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அன்புக்குரியவர்களை கவனிச்சிடுங்க. அதை விட இன்னும் புரிய முடியாது சொல்றேன். ஏசப்பா கல்லறையில வச்சிருக்குது. கல்லறையில் வைக்கும் போது மரியாள் மகளதேனா மரியாள் வெள்ளை போலத்தை அள்ளிட்டு வந்து அங்க கல்லறைக்கு ஓடிட்டு வருவார். இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கிறது. அடுத்த வரைக்கும் உன்னத பாட்டு 3:6, உன்னத பாட்டு 4:6 வாசித்து பாருங்க. அது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்குது. அப்ப பாருங்க, அந்த குழந்தைய பார்க்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து 3 காணிக்கையை கொடுக்கிறாங்க. ஒன்று தங்கம், தேவன். இரண்டாவது பாருங்க, வெள்ளை போலம், இவர் மரண வாசனையுடையவர். ஒரு மரண வாசனை இவரத்திலிருந்து வெளிப்பட்டவர். இவர் மறிக்கக்கூடியவர். அடுத்த தூபவர்க்கத்தமிழ், இவர் உயிர் தெழுந்து வரக்கூடியவர். அப்படியே மறித்து கல்லறையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அல்ல, அவர் உயிர் தெழுந்து வரக்கூடியவர். என் அன்புக்குரிய தேவனே, அந்த குழந்தையை பார்த்த வான சாஸ்திரிகள் என்ன சொன்னார்கள்? தேவன் மாம்சத்திறமை கொண்டு மறைத்து அவர் உயிர் தர போகிறார் என்று சொல்லி அவருக்கு ஆராதித்தவர்கள் கைகளை தட்டி காத்திரம் என்னப்படுது. என் அன்புக்குரிய தேவன், இது அவ்வளவு வாசனை பொருள்கள், வாசனை திரவியங்கள், அவ்வளவு வாசனை. மறந்து போகாதீர்கள் என் அன்புக்குரியவர்கள். என்ன அர்த்தம்? அந்த மரணத்தின் வாசனை நம்ம மேல படணும். அந்த உயிர் தழுதலின் வாசனை நம்ம மேல படணும். மறந்துடாதுங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தேவன் என்று கண்டு கொண்டதோடு மாத்திரம் அல்லாமல்
என் அன்புக்குரிய தேவஜனமே, அவர் மரணத்துக்குரியவர், அவர் உயிர் தெழுதலுக்குரியவர். அந்த வாசனை அவ்வளவு பிராக்ரன்ஸ், மனவீசக்கூடிய பொருட்கள். அவரு மரண வாசனை, இப்ப உயிர் தெழுதலுக்கு வாசனை அவர்கிட்ட இருக்கும். அந்த வாசனையை யாரெல்லாம் நுகர்ந்து அந்த வாசனையை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களும் மரித்து உயிர்த்து இயேசுவை போல ராஜ்யத்திலே ஆளுகை செய்வார்கள். கைகளை இதனால்தான் அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவன். அர்த்தம் என்ன சொல்றான் பாருங்க, இவர் மேல புறா வந்து தங்கினதை நான் கண்டேன். ஆட்டுக்குட்டி என்ன செய்தது? மனுஷனுடைய பாவத்தை மனுஷனை விட்டு எடுத்து போட்ட. புறா என்ன செய்தது? தேவனை மனுஷனுக்குள் கொண்டது. மனது வைத்துக் கொள்ளுங்க, எல்லாம் ஒரே தேவன். முதலாவது பாவத்தை தூக்கி வெளியே போடுறார், இரண்டாவது தேவனை அந்த சரீரத்துக்குள்ள உட்கார வைக்கிறார். இதற்காகத்தான், ரட்சிப்பை தருவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகராக அவர் அந்த பூமியிலே பிறந்தார். வார்த்தை கேட்கிற அன்புக்குரிய தேவஜனமே, சுத்த பொன்னாக இருக்க வேண்டும், தூப வர்க்கம் நம்ம சரீரத்தில் இருக்க வேண்டும், வெள்ளை போலும் நம்ம சரீரத்தில் இருக்க வேண்டும். நீ பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பழச்சிருக்கணும், நீ ஞானஸ்நானம் பெறணும், நீ அபிஷேகம் பெறணும். அப்படி பெற்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாவாய் அவருடைய ராஜ்யத்தில் உன்னைய தேவன் நித்திய நித்திய காலமாய் அவர் ஆளுகை செய்வார். கைகளை தட்டி காட்டுகிறது. தொடர்ந்து வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய பின்பாகம். பிரகாசமுள்ள இயேசுவாகிய நான் பிரகாசமுள்ள தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:16 சொல்லுகிறது, இயேசுவாகிய நான் தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். கொஞ்சம் காதை திறந்து போடுங்க. என் அன்புக்குரியவர்கள் என்ன சொல்றார் பாருங்க. எந்த வசனத்துக்கு போனாலும் இயேசு மரியாள் பெற்றெடுத்தான்னு சொல்லவே செய்யாது. இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுடணும், அழுத்தம் திருத்தமா பதிச்சு வச்சிடணும். இதுவும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பதான் இங்க சொல்லுது. என்ன சொல்லுதா? இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நான் தாவீதின் வேர். தாவீதின் வேற சொல்லுங்க, சோல்ஸ். நான் தேவன், நான் தேவன். அடுத்த தாவீதின் சந்ததி, தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப தேவன் பிளஸ் மனிதன், அந்த ரெண்டினுடைய கூட்டுக்கலவை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு சொல்லுகிறோம், நான் தாவீதின் வேர், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், அதே நேரத்தில் தாவீது சந்ததியில பிறந்தவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் நான் இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, சாஸ்திரிக்கு கிழக்கே தோன்றின நட்சத்திரமாக காட்சி அளித்த என் தேவன், வெளிப்பட்ட என் தேவன் இங்கே பாருங்கள், அவர் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன விடிவெள்ளி நட்சத்திரம்? பொழுது விடுவதற்கு முன்னரே அந்த நட்சத்திரம் அங்கே உதிக்கிறார். சற்று இருட்டுக்கு முன்னரே அந்த நட்சத்திரம் அது உதிக்கிறது. இந்த நட்சத்திரத்தை உலகத்தில் எல்லாரும் பார்க்கவே முடியாது. என்ன காரணம்? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. உலகத்துள்ள மனுமக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த விடிவெளி நட்சத்திரம் அது உதிக்கும். அப்ப இந்த விடிவெளி நட்சத்திரத்தை யார் பார்க்க முடியும்? ஆசையோடு இந்த நட்சத்திரத்தை பார்க்கணும், இந்த விடிவெளி நட்சத்திரத்தை பார்க்கணும். தூக்கத்தை களைவோம், அசதிய களைவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நட்சத்திரத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று விழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மட்டுமே விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்க்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, இது எதை குறிக்கிறது? அதிக இருட்டு, அந்திகிறிஸ்துடைய ஆட்சி காலம். அந்திகிறிஸ்துடைய ஆட்சி காலத்திற்கு சற்று முன்னர் இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும். இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை எல்லாரும் பார்க்க முடியாது, எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனால் சில பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால், சில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால்,
ஜபம் 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 பாட்டு ஜபம் பாட்டு. எப்பொழுது ஜபத்திலே அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி விழித்துக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு, அதன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் அங்கே தோன்றுவார். அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அவரது விடிவெள்ளி நட்சத்திரம் யாருக்காக அந்த நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னால், என் அன்புக்குரிய அவர்களை இயேசுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நட்சத்திரம் தோன்றும். காத்திருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், ரைட்டு, எல்லாம் நல்லது. ஆனா ஜெபத்துல நம்ம விழித்திருக்கணும். அப்ப ஜெபத்துல விழித்திருந்தால் மட்டுமே என் அன்புக்குரியவர்களே அந்த நட்சத்திரம் நமக்கு அது வெளிப்படும். இல்ல அந்த நட்சத்திரம் வெளிப்படுது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையை குறிக்கிறார். அவர் கிழக்கில் தோன்றிய நட்சத்திரமாக நம்மை ரட்சித்தார். பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். மனசுல வச்சிடுங்க, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாம் இனி அவரோடு கூட சேர்ந்த ஆளுகை செய்யும். அவரோடு கூட சேர்ந்த ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், என் அன்புக்குரிய தேவ ஜனமே, அவருடைய ரகசிய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அந்த ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்து வருவதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் அவர் தென்பட மாட்டார். விடிவெள்ளி நட்சத்திரம் எல்லாருக்கும் கிடையாது. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்த கிறிஸ்துவின் வருகையை அவரோடு காத்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்ன. என் அன்புக்குரியவர்களை, நோவா பேழையை உண்டாக்கி பேழைக்குள்ள போறாரு. உலகத்தில் இருக்கவே யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுடு, அவர் பேழைக்குள்ள நுழைஞ்சது யாருக்குமே தெரியாது. நீச்சா பேழைக்குள்ள போய் உட்கார்றாரு. நியாய தீர்ப்பு வருகிறது. எல்லாரும் நியாய தீர்ப்புல மாட்டிக்கொள்றாங்க. நோவா ரகசிய வருகையில அவர் அங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ரகசிய வருகை, அன்பு கிழக்கே தோன்றிய நட்சத்திரம் நம்ம நட்சத்திரமே. மறந்து போகாதீர்கள், கிழக்கே தோன்றிய நட்சத்திரம் என்னை ரட்சித்தது, பாவத்தில் இருந்து என்னை ரட்சித்தது. அதே நட்சத்திரம் நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் வருவார் என்பது விசுவாசிக்கிறேன். என் அன்புக்குரியத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கிட்டு, ஞானத்துடன் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு நீ தூங்குவாய் என்றால், நீ ஜெபிக்காமல் இருப்பாய் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாமல் நீ இருப்பாய் என்றால், அன்புக்குரியவர்களே, ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அந்த கிழக்கில் தோன்றிய நட்சத்திரம் தான் குறித்த காலத்துல அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக அவர் காட்சி தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்க போறீங்க? நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் பார்ப்பேன். ஜெபிச்சிட்டு இருந்தா போதங்க. இதுல ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். அந்த விடிவெளி, அந்த கிழக்கே தோன்றிய நட்சத்திரம் என்ன செய்தது தெரியுமா? நம்ம பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்து எடுத்தது. ஆனால் விடிவெளி நட்சத்திரம் என்ன செய்ய தெரியுமா? மண்ணான சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் கைகளை தட்டி கத்துறது. அவ்வளவு பவர் அந்த நட்சத்திரத்துக்கு, அவ்வளவு பவர். பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம், நம் மகிமையான விடிவெளி நட்சத்திரம். அன்புக்குரியவர்கள், மண்ணான சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் அந்த விடிவெளி நட்சத்திரம் நம்மளை மாற்றும். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எடுத்துக்கொள்ள வைக்கும். பாருங்க, அந்த கிறிஸ்துவ ஆட்சிக்குள்ள போக மாட்டோம். வேதனைப்படாது. அதுக்கு என் கர்த்தர் தூக்கிட்டு வேற தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்தை விடாதுங்க. பண்டிகை நாளில உங்களுக்கு கற்றுத்தரப்பு. ஜபத்தை விடாதுங்க. தேவனோடு ஐக்கியப்பட்டதை விட்டுறாதுங்க. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். வார்த்தைக்கு வாருங்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒன்று கிழக்கு தோன்றிய நட்சத்திரம், இன்னொன்று விடிவெள்ளி நட்சத்திரம். கடைசியாக அது சூரியனாக அது மாறுகிறது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியனை எல்லாரும் பார்ப்போம். வானத்து நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் மட்டும் பார்த்தார்கள். விடிவெளி நட்சத்திரத்தை பரிசுத்தவான்கள் மட்டும் பார்த்தார்கள். சூரியனை
உலகத்தில் இருக்கிற அத்துணை ஜனங்களும் அதை பார்ப்பார்கள். எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகையை குறிக்கிறது. இயேசு சொன்னார், நான் மேகங்களுடனே வருகிறேன், என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள். என் அன்புக்குரியவர்கள், அவர் ஒரு சூரியனாக அந்த பூமிக்கு வருவார். அவர் சூரியனாக அந்த பூமிக்கு வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. யார் துரோகிகளோ நெஞ்சு அடிப்பாங்க. அவங்க இவரை அல்லவா நான் தூசித்து விட்டேன், இவரை அல்லவா நான் பேசிவிட்டேன், இவரை அல்லவா என் தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்ளாம விட்டுத்தரே, வாய்ப்பை இழந்துட்டனே, அழுது புலம்புவார்கள். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயத்திருக்கிற உன் மேல நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன் மேல அவர் சூரியனாய் நமக்கு உதிப்பேன். அப்போஸ்தலர் 2:20-21 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்து கைகளை தட்டி நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசுவின் இரண்டாவது வருகை சூரியன் அந்தகாரப்படும், சகலமான சேவைகள் அந்தகாரப்படும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புகிறவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர எந்த நாமம் இல்லை என்று வைராக்கியமாய் இருக்கிறவன் அந்த சூரியன் உதித்தோ கைகளை கத்தனை. என் அன்புக்குரியவர், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் மட்டுமே ரட்சிக்கப்படுவான், அவன் மட்டுமே மத்திய ஆகாயத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார். கடைசியாக பகிரங்க வருகை, அப்பொழுது அவர் சூரியனாக அவர் வருவார். உலகத்துல எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ அப்ப ஞானஸ்நானம் பெற்று இருக்கு, ஒரு வசனம் கூட அடி பெறலாது. புரிஞ்சடை, நீ அங்க போய் பிதா குமாரன் சொன்னும் உன் கதங்க பாஸ் ஆக நடக்க. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் நினைச்சு வர உதிப்பாரு. என்ன அர்த்தம்? நீ மறுரூபமாக்கப்படுவாய். அவருடைய செட்டைக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கு. 1000 வருஷ அரசாட்சி, புதிய எருசலேம், கொளுத்த கன்று போல அந்த அரசாட்சியில துள்ளி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் அன்புக்குரிய என் தேவச்சனம், இதுதான் இந்த 2023 ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் செய்தி. அன்புக்குரியவர்களே, கிழக்கில் தோன்றிய நட்சத்திரம் இப்பொழுது நம்ம ரட்சித்திருக்கிறது. மனசு வச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. இனி விடிவெளி நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும். பார்த்துடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்கணும், பரிசுத்தத்தை காத்துடணும், உலகத்தை ஜெயித்திடணும். மனசுல வச்சு ஆமா, உலகத்தை முற்றிலுமா ஜெயித்து நிற்கணும். என் அன்புக்குரியவர்களே, இறுதியாக அவர் நீதியின் சூரியனாய் வெளிப்பட்டு நம்ம எல்லாரும் அவரிடத்தில் அவர் சேர்த்துக் கொள்வார். இயேசுவின் தோட்ட சபையே, நீ எவ்வளவு ஒத்து போகிறாய்? மீண்டும் ஒரு விஷயம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவிப்பேன் கொள்கிறேன். ஆமென்.